10 பசிபிக் தீவு நாடுகளில் சூரிய மின்சக்தி திட்டம் ஐநாவுடன் இணைந்து செயல்படுத்திய இந்தியா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பெசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய 10 தீவு நாடுகளுக்கு வந்து 12 அரசு கட்டடங்களுக்கு ரூபாய் 1250 கோடி மதிப்பில் சூரிய மின்சக்தி வசதி அமைக்கும் திட்டத்தை வந்து இந்தியா செயல்படுத்தி இருக்கு. ஸோ இது எந்த ஸ்கீம் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக ஐநாவுக்கு வந்து பங்களிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய மின்சக்தி வசதி அமைப்பதன் மூலம் அங்கே ஏற்படக்கூடிய 9600 டன் கரியமில வாயு உமிழ்வானது தடுக்கப்படும். ஸோ இப்போது இந்த சூரிய மின்சக்தி நம்ம எடுக்கும்போது அது வந்து ரினியூவபிள் சோர்சஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸும் என்ன பண்ணாதுன்னா அது க்ரியேட் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதிக அளவில் என்னாகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இருக்கும். அந்த எமிஷன்ஸ்னால குளோபல் வார்மிங் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அந்த பசுமை திட்டத்திற்காக தான் இந்தியா வந்து இந்த பங்களிப்பு நிதியை வந்து வழங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹைதி நாட்டில் வந்து சூரிய மின்சக்தி மூலம் இயங்கும் நீரேற்று அமைப்புகளை வந்து நிறுவியிருக்கு. அதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வந்து தண்ணீருக்கான அணுகல் வந்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஜி நாட்டின் அரசு இல்லத்துக்கு வந்து சூரிய மின்சக்தி வழங்கவும் இந்தியா வந்து ஆதரவளிச்சிருக்கு.